ஏகே ஃபேன் சார்பாக நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் படம் வந்து ஃபுல்ஃபில். அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான். ஏன்னா மொத்தம் இது 6வது கவுண்ட்டு நான் இந்த படம் பார்க்குறது, சரிங்களா. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பல வருஷமாக நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அது சில பேர் ஏற்றுக்கினாங்க, ஏற்றுக்காமல் போயிட்டாங்க. சில பேர் வந்து அவ்வளோதான், அவர் கெரியர் முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரும் வந்து இறங்கி அடித்தார் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே நிற்க முடியாது யாருமே, சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த படம், சரிங்களா. இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. இதுதான் வந்து பேக் டு கெரியர், ஏகேவோட கெரியரில் இந்த படம், சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்த படம் விடாமுயற்சி வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசம் அவர் மேலே, சரிங்களா. அவள் தான் அவர் வந்து மறுபடியும் ரேஸுக்கே போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் இறங்கி ஸ்டைல் அந்த நடந்து வந்தாலே போதும், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த படம், சரிங்களா. எங்களுக்கு வந்து ஏகே ஃபேன் சார்பாக நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் படம் வந்து ஃபுல்ஃபில். அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான். ஏன்னா இத்தனை வருஷம் ஆஸ் எ ஃபேனு எங்கள் மனசில் அவரை வந்து எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணது. அவரும் வந்து ஒரு லாயல் ஃபேனு, சரிங்களா. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வேலை வாங்கி கொண்டு எங்களுக்கு வந்து திருப்தி கொடுத்துட்டார், அவ்வளோதான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த தீபாவளி, பொங்கல், இந்த 2025க்கு எல்லாமே சேர்த்து வச்சு இந்த ஏப்ரல் 10லேருந்து எங்களுக்கு வந்து கொண்டாடிக்கினே தான் இருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்துக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம் நாங்கள், சரிங்களா. அவ்வளோதான். விடாமுயற்சி வந்து அது வேறு சப்ஜெக்ட் போகிறோம்ல, ஏன் மக்கள் ஏற்றுக்கல அவரை? இன்னும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது, சரிங்களா. விடாமுயற்சி வேறு ஜேர்னர், சரிங்களா, வேறு ஜேர்னர் அது, சரிங்களா. பட் ஆஸ் எ மாஸ் ஹீரோ, சரிங்களா, அதை வந்து ஆஸ் எ ஃபேன்ஸ் வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கல. பட் அது வந்து ஒரு நல்ல ஜேர்னர், நல்ல மெசேஜ். ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேர் பேசிக்கணும், கொண்டுக்கணும்னு அவர் வந்து சொன்னார். அதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கினாங்க. பட் ஆஸ் ஏ ஃபேனாக இப்போ எனக்கும் அது வந்து கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இவர் வந்து அடி வாங்குறாரு, கொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து எனக்கும் கஷ்டமாக இருந்தது, சரிங்களா. ஆனால் அவர் சொல்ல வந்த மெசேஜ் நல்ல மெசேஜ், நல்ல கண்டென்ட்டு, அதை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கினாங்க. இந்த படம்லாம் அது ஏற்றுக்கிட்டாங்க. அருமையான சப்ஜெக்ட், நேர்கொண்ட பார்வை மாதிரி, நேர்கொண்ட பார்வையில் அது வேறு மாதிரி சப்ஜெக்ட். அதை சொல்கிறேன். இப்போது சமீப காலமாக நீங்கள் பல படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபேமிலி கண்டென்ட்டு, சரிங்களா, சோஷியல் மெசேஜ் இது கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் ஒவ்வொரு கண்டென்ட்டும் வெயிட் பண்ணி டெலிவரி பண்ணார். எல்லா படமும் துணிவு ஆகட்டும், நேர்கொண்ட பார்வை ஆகட்டும், அப்புறமேட்டு விடாமுயற்சி ஆகட்டும், விஸ்வாசம் ஆகட்டும், சரிங்களா. எல்லா படமும் சரி உங்களுக்கு சோஷியல் மெசேஜ் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து கொடுத்தாரு நல்லபடியாக. அதுவும் நல்லபடியாக வந்து டெலிவரி ஆச்சு. சில படம் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து கம்மியாக போயிருக்கும், சில படம் வந்து பிஸ்னஸ் ரீதியாக அதிகமாக போயிருக்கும். பட் இந்த படத்தில் அவர் அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு, சரிங்களா, ஃபேன்ஸுக்காகவும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி ஒரு 2.25 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து சீட்டில் அப்படி உட்காரக்கூடாது, சரிங்களா. லேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. 2.25 மணி நேரம் ஃபுல்லாக வரீங்களா, என்னை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். வெளில போகும்போது அப்படியே ஜாலியாக வந்து போயிடணும், அவ்வளோதான். அதை கடைசி அந்த ஒரு 5 நிமிஷம் கூட படம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது கூட இல்லை இன்னும் முடியல, இன்னும் நான் உங்களை கற்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து வச்சார் லாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போது ப்ளூப்பர்ஸ்னால் படம் ஏஞ்சி போயிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ ப்ளூப்பர்ஸ்லேயும் நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து உட்கார வச்சார். இதுதான் வந்து விஷயம், சரிங்களா. தேங்க்யூ.